رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னீம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் உடனிருந்த வாலிபர் இருவரும் 2 கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடைந்த போது எதனை மறந்துவிட்டனர்? இதுக்கான ஆன்சர் மீன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு 2 திக்ர்களை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த 2 திக்ர்களை வழக்கமாக ஓதி வந்தால் நல்ல அந்தஸ்தான சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் இன்ஷா அல்லாஹ். பயபக்தி உடையவர்களுக்கும் நல்லடியார்களுக்கும் உதாரணமாக ஒரு 2 விஷயங்களை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். ஒன்று, அவர்கள் தன் இறைவனிடம் எந்நேரமும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். 2வது, தனது இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பார்கள். ஒருவரிடம் இந்த 2 குணங்கள் இருந்தால் நிச்சயம் அவர் நல்லோர்களின் பட்டியலில் இருப்பார், சுவனபதியின் வாரிசுதாரராக இருப்பார். நமது அன்றாட வாழ்வில் இந்த திக்ர்கள் இருக்கும் என்றால் எதிர்காலத்தை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை, மறுமையை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அந்த திக்ர்கள் என்னன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் மற்றும் அல்ஹம்துலில்லாஹ். இதில் முதலாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா என்னை மன்னித்துவிடு. தௌபாவிற்கான துவா இது. தௌபாவிற்கு நிறைய துவாக்கள் இருக்கு. அவற்றில் எதை வேண்டுமென்றாலும் எடுத்து ஓதலாம். நம்முடைய பெரும்பாலான சோதனைகள் நம் கரங்கள் செய்த பாவத்தின் காரணமாகவே நமக்கு நிகழும். அந்த பாவம் நமக்கு அறிந்தும் நடக்கலாம், அறியாமலும் நடக்கலாம். பிறருக்கு நாம் செய்த ஏதாவது அநீதியின் காரணமாகவும் நடக்கலாம். ஒரு தவறு செய்து உடனடியாக அதிலிருந்து மீண்டு தௌபா செய்யாவிட்டால் நம்முடைய இதயத்தில் சிறிய கரும்புள்ளி ஏற்படும். தவறுகள் ஏற ஏற நம்முடைய இதயத்தை அது கருப்பாக்கிவிடும். கெட்டதை நமக்கு நல்லதாக காட்டும். நாம் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என தவறாக நம்மை வழிநடத்தும். இதன் மூலமாக அல்லாஹ்வின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக நேரிடும். அதற்கு பிறகு ஏற்படும் கஷ்டங்களை நிச்சயம் நம்மால் தாங்க முடியாது. தினமும் தௌபா செய்யும் போது இந்த நிலை நமக்கு ஏற்படாது. நம்முடைய இதயம் பரிசுத்தமாகிவிடும். என் அடியான் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறான் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை குறித்து மலக்குமார்களிடம் பெருமையாக பேசுவான், திருப்தி அடைவான். அவனின் திருப்தி நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். நம்முடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். நாம் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வின் உதவி இருக்கும். நம்முடைய வீட்டில் எப்போதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை மனப்பூர்வமாக அதிகமாக சொல்வதால். அடுத்து 2வது திக்ர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நியமத்துகளை தந்துள்ளான். அதில் நமக்கு தெரிந்தது ஒன்றாக இருந்தால் அறியாதது 1000 இருக்கும். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நல்லது நடக்கும்போது மட்டும் நன்றி செலுத்தாமல் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவித்தாலும் அந்த நேரத்திலும் நன்றி செலுத்த வேண்டும். இது நிறைய பேருக்கு வராது. ஆனால் ஒரு முறை கஷ்டமான நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ், இந்த சோதனைக்கு அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்துள்ளான் என சொல்லி பாருங்க. நிச்சயம் அந்த கஷ்டம் லேசாகும். எவ்வளவு அதிகம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றோமோ அதைவிட பல மடங்கு அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தருவான். நமது செல்வங்களை அதிகப்படுத்துவான். உங்கள் ரிசுக்கை பெருக்கும் திக்ர் இது. எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என சொல்லிட்டே இருங்க. அல்லாஹ் மேலும் மேலும் தருவான். வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக விரும்பும் துவாக்கள் 2. ஒன்று, பாவ மன்னிப்பு துவா. 2வது, தன் அடியான் தனக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என விரும்புவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 துவாக்கள் அதை பூர்த்தி செய்யும். எவ்வளவு அதிகம் இதை ஒரு நாளில் ஓத முடியுமோ அவ்வளவு அதிகம் ஓதுங்க. எனக்கு பகலில் டைமே இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 திக்ர்களையும் குறைந்தது ஒரு 100 முறை என ஓதுங்க. ஒரு 5 நிமிடம் தான் ஆகும், ஆனால் உங்கள் வாழ்க்கையை பல மடங்காக உயர்த்தும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் மயக்கும் வார்த்தைகள் இவை. அதிகம் ஓதுங்க. நினைத்ததை விட நல்ல வாழ்க்கை அமையும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அல்லாஹ் பூமியின் மீது செல்லக்கூடிய பிராணியை எதிலிருந்து படைத்தான்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.